இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஹெல்தி சப்ஜி அப்படின்னா மஞ்சக்கிழங்கு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கேஜி மஞ்சக்கிழங்கு நல்லா கழுவி வாஷ் பண்ணி தோல் சீவி துருவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 3 தக்காளி, 3 வெங்காயம், 3 பச்சை மிளகா, ஒரு பூண்டு, கடற்கரை சைஸ் இஞ்சி அதெல்லாம் துருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கனமான பாத்திரம் எடுத்து 1 கேஜி மஞ்சக்கிழங்குக்கு ஒரு 1/2 கேஜி கீ விட்டு நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். கீ ரிலீஸ் ஆகி வர்ற வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் தயிர் எடுத்துட்டு அதில் 1 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா பேஸ்ட் பதத்தில் கலந்து வச்சுக்கணும். இது ரொம்ப ஹெல்த்தியான தொக்கு சொல்லுவாங்க. ராஜஸ்தானி டிஷ்ஷு. அதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் கீ எடுத்துகிட்டு அதில் சீரகம் போட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் இடித்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். அது வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் சேர்த்துக்கணும். இது கூட நான் மறந்துட்டேன், பட்டாணியும் உரித்து வச்சுக்கோங்க. பட்டாணி ஒரு 1/4 கிலோ உரித்து வச்சுட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது நல்லா கொஞ்சம் வேகணும். எங்கள் வீட்டில் இருக்கிற அக்கா தான் இந்திய அக்கா இருக்காங்க, அவங்க செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு. அதுக்கப்புறம் கலந்து வச்சுருக்கிற பேஸ்ட்டும் போட்டு கீ கொஞ்சம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். தக்காளி போட்டு வதக்கி முடித்ததுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மஞ்சக்கிழங்கு போட்டுட்டு அதையும் கலந்து விட்டுறணும். ஒரு 5 நிமிஷம் அப்படி கலந்து விட்டுட்டிங்கன்னா கீ பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கி விட்டுறணும். இந்த குழம்பு சப்பாத்தி பூரிக்கெலாம் நல்லாயிருக்கும். இது உடம்பு வலி, மூட்டு வலி, அதுக்கப்புறம் மஞ்சக்கிழங்கு கேன்சருக்கு எல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க.